கூட்டணிக்கு திமுக அழைப்பு விடுக்காததால் கவலைப்படவில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் EV.K.S. இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர் தேவப்பிரியனுடன் EV.K.S. இளங்கோவன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் என்ன இப்போது பார்க்கலாம். சென்னையில் இயல்பு வாழ்க்கை திரும்பிக் கொண்டிருக்கும் நிலையில் கூட்டணி கட்சிகள் தொடர்பாகவும் கூட்டணி அழைப்பு தொடர்பாகவும் அரசியல் கட்சியின் நகர்வு தொடங்கியிருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EV.K.S. இளங்கோவன் சில கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம். பலமுறை காங்கிரஸோட கூட்டணி அமைத்து திமுக அமைச்சர்கள் அங்கம் வகிச்சிருக்கு. உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறதுக்கு முன்னாடியே தேமுதிக தலைவருக்கு கருணாநிதி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காரு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? ஏன் உங்களை அழைப்பு முதல்ல கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? கல்யாணத்திற்கு அழைப்பு வேண்டும், முதலில் கொடுத்தார்களா பிறகு கொடுத்தார்களா என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆகவே அதை பற்றி எல்லாம் நான் ஒன்றும் பெரிதாக நினைக்கவில்லை. எங்களை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் கூட்டணியில் அக்கறை காட்டவில்லை. இப்போது நாங்கள் முழுக்க சென்னையிலும் கடலூரிலும் பாதிக்கப்பட்ட மக்கள் மாமூல் நிலைமைக்கு திரும்பி வர வேண்டும், அவர்களுக்கு நிவாரணம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதில் தான் நாங்கள் அக்கறை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அநேகமாக பிப்ரவரி மாதத்தில் இதை பற்றி நாங்கள் சிந்திப்போம். அப்போது தனித்து போட்டியிடுவதா அல்லது கூட்டணியா, கூட்டணி என்றால் யாரோடு என்பது போன்ற பல விஷயங்களை மேலிட முடிவு செய்யும். இந்த வெள்ளம் அடைந்து நிறைய விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் முன் வச்சிருக்கு ஆளும் அதிமுக அரசு மீது. உங்கள் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன? உண்மையாக இந்த வெள்ளம் வரக்கூடிய தேர்தலை எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா? இந்த வெள்ளம் கண்டிப்பாக எதிரொலிக்கும் என்பதோடு மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தேர்தலில் டெபாசிட்டே கிடைக்காது. காரணம், மக்கள் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார். இன்றைக்கு அரசாங்கம் மிகப்பெரிய செல்வாக்குள்ள அரசாங்கமாக இருக்கிறது, கையிலே பணம் இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு செல்போன்களை இலவசமாக தர வேண்டும். ஏனென்றால் பல மக்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 90% மக்கள் ஏழையாக இருந்தாலும் செல்போன்களை உபயோகிக்கின்றார்கள். ஆனால் இந்த வெள்ளப்பெருக்கினால் பலருக்கு செல்போன்கள் வேலை செய்யாமல் காணாமல் போயிருக்கின்றன. இந்த அரசாங்கம் உடனடியாக ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர வகுப்பை சார்ந்த மக்களுக்கும் செல்போன்களை இலவசமாக தர வேண்டும்.